வணக்கம் கைஸ். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா, ஈஸியா எப்படி கூகுள் ஆட்சென்ஸ்ல அப்ளை பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான். இது ஒரு சிம்பிள் வெப்சைட். நான் தான் கிரியேட் பண்ணேன். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ChatGPT வச்சு பண்ணுன ஒரு கோடிங் வெப்சைட் தான். பார்க்கவே தெரியும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது வந்து ஒரு டிபி மேக் பண்றது. என்ன டிபி வேணாலும் நம்ம வந்து குவாட்ஸ், அதாவது கவிதை வச்சு மேக் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்தடுத்த கவிதை வந்து இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆகும். காப்பி பண்ணாலும் காப்பி பண்ணலாம். எக்ஸ்போர்ட் கொடுத்தா டிபி உடனே வந்து ஓப்பன் ஆகி டவுன்லோட் ஆயிடும். டிபி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு. இது எப்படி மேக் பண்றது அப்படின்னு கூட நான் வீடியோவில் சொல்றது. ஒரு சிம்பிள் ஒர்க் தான், யார் வேணாலும் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல தான் இன்னைக்கு வந்து ஆட்சென்ஸ்ல அப்ளை பண்ண போறோம். ஏற்கனவே நிறைய ஆட்சென்ஸ் இருந்தாலும் உங்களுக்காகவே என்ன பண்றேன், ஃப்ரெஷ்ஷா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறேன். ஜஸ்ட் கூகுள் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கூகுள் டைப் பண்ணிங்கனாலே போதும், நிறைய வரும். அதுல கீழே வந்து கிரேட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு லிங்க் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் வந்துடும். அதில் வந்து சைன் அப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சைன் அப் கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் டேரெக்டாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். கிரேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணிக்கோங்க, பர்சனல் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சைல்டுலாம் வேண்டாம், அது பிஸ்னஸும் வேண்டாம். இதில் வந்து உங்களோட நேமு, அடுத்தது வந்து உங்களோட லாஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க. நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பட் இருந்தாலும் கரெக்டாக பண்ணுங்க. டேட்டா பர்த் வந்து நீங்கள் கொடுக்கும்போது இப்போவே வந்து உங்களோட ஐடியில் என்ன இருக்கோ, வெரிஃபிகேஷனுக்கு கொடுக்க போகிறோமோ அந்த ஐடியை கரெக்டாக அதில் டேட்டா பர்த் கொடுத்து மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது இமெயில் ஐடி கொடுங்க. வெப்சைட் நேம்லேயே கொடுக்குறேன், பாஸ்வேர்டுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சீக்கிரமாக சொன்னாலும் பெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். இது வந்து ரொம்ப கன்ஃபார்ம். இப்போலாம் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை வந்து இதில் ஆட் பண்ணுங்க கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கவர் இமெயில் கேட்கும். இப்போதைக்கு சிப் கொடுத்துடலாம். உங்களோட நீங்கள் சூஸ் பண்ண மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் இருக்கும். கரெக்டாக காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கான சில கண்டிஷன்ஸ் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு அக்ரி கொடுங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட டேட்டா பர்த் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. மேபி இந்த இடத்துல உங்களுக்கு கூட வரலாம். அப்டேட் கிளிக் பண்ணிட்டு நம்ம கொடுத்த டேட்டா பர்த்தை அகைன் வந்து கொடுக்க முடியும். இப்போ வந்து ஆட்சென்ஸுக்கு போகாது, கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போகும். இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்க. ஸோ நான் கொடுத்த டேட்டா பர்த் வந்து இங்கே ஷோ ஆகுது. இது வந்து அப்டேட் ஆகலை. ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட ஆக்சஸ், நார்மலாக கூகுளோட சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது தான். நம்மளோட ஆட்சென்ஸ் கூட ஏஜ் வந்து 18 தாண்டணும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்மளோட ஆட் ரெக்கவரி மெயில் ஐடி, ரெக்கவர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அக்கௌண்ட் வந்து நம்ம மேபி பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் யாராவது ஹேக் பண்ணிட்டா கூட நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட ரெக்கவர் இமெயில் ஐடி ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை அகைன் இங்கேயும் ஒரு டைம் போட்டு ஓடிபி வரும். சப்போஸ் வந்து ஓடிபி சில பேருக்கு கேட்காது, அதுவாக ஆட் ஆகிடும். கொடுத்து ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இடத்துல கூட நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஹோம் அட்ரஸ். இந்த ஹோம் அட்ரஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்த உடனே கூகுள் மேப்பை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக பின்கோடு எல்லாம் போட்டு கொடுங்க. இது வந்து நமக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு, அடுத்து நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம் அந்த மாதிரி கூகுளோட சர்வீஸுக்காக எடுக்கிறது தான் இது. ஸோ இது கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் அதே பேஜுக்கு வந்து சைன்இன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி இல்லாமல் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்சென்ஸோட பேஜுக்கு போயிடும். ஸோ மறுபடியும் நம்ம ஆட்சென்ஸுக்குள்ள இப்போ தான் வந்து என்டர் ஆகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் என்டர் கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஐ டோன்ட் ஹேவ் சைட். ஓகே, நம்ம சைட் கொடுக்குறோம். அதை கொடுத்துட்டு அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. கூகுளோட எந்த ஒரு சஜெக்ஷன் நமக்கு மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்க. வீடியோ ஃபாஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கேளுங்க. புரியுறவங்க ஃபாஸ்ட்டாகவே கேளுங்க. கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ஒரு 3 செக்ஷன் இருக்கும். இந்த 3 செக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷன், அடுத்தது வந்து ஆட் செட் பண்ணுறது, அடுத்தது சைட்டை கனெக்ட் பண்ணுறது. இது ஒரு சிம்பிள் செட்டப் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே தெரியும், உங்களுக்கான பப்ளிஷர் ஐடி வந்துடும். சைட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். நாம தான் சைட்டை ஏற்கனவே வந்து நம்ம கொடுத்துட்டுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சைட்டு நம்ம கொடுத்துருக்குறோம், பட் இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணல. இதுதான் நம்மளோட ஆட்சென்ஸோட பப்ளிஷர் ஐடி. இதை வந்து கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து நம்மளோட நேம் வந்து அகைன் கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. நேம் ஆல்ரெடி எடுத்துக்கிச்சுன்னா ஓகே, அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு பின்கோடு கொடுத்துட்டு இங்கே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. நான் ஸ்டார்டிங்கில் கண்ட்ரி கரெக்டாக செலக்ட் பண்ணால் தான் இங்கே தமிழ்நாடு வரும். ஓகேவா, அதனால இந்தியா கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி அகைன் இங்கே ஒரு டைம் வந்து உங்களோட டெக்ஸ்டா காலான்னு சொல்லிட்டு உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். செகண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள், ஆட் செட்டப் பண்ணுறது தான் நம்மளோட வெப்சைட்டில். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செட் பண்ணுறது தான், ஆட்டோ ஆட் செட் பண்ணுற மாதிரி நம்மளோட வெப்சைட்டோட விசிபிள் வந்து இங்கே இருக்கும் பாருங்க. என்னோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்க. ஆட்டோ ஆட் ரைட்டில் ஆன் பண்ண உடனே ஆட் வந்து ஷோ ஆகுது பாருங்க. ஓகேவா, இது ஆட்டோ ஆட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளை ஆகிடும். ஆட் இல்லாதப்ப இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆன் பண்ணோம்னா ஆட் இருந்தால் அப்படி ஷோ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எந்த பிளேஸில் ஆட் பண்ணுமே கூகுளே வந்து அது வந்து ஆட் பண்ணிடும். இப்போ அப்ளை கொடுத்துடலாம். இதில் கீழே இருக்க ஆப்ஷன் வந்து அப்புறமா தான் வந்து ஆஃப்டர் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் ரன் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி, எந்த ஆடுக்கு ஏர்னிங் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது ஓகே கொடுத்தோன்னே ரெண்டாவது ஓகே ஆயிடுச்சு பாருங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை கனெக்ட் பண்ணுறது சிம்பிளாக. ஓகேவா, லெட்ஸ் கோ கொடுத்தீங்கன்னா
இது வந்து ஒரு 3 மெத்தட் குடுக்கும். அந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட்ல வேணாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கோட வந்து எடுத்து ஹெடருக்கு கீழ பேஸ்ட் பண்றது. அடுத்து ஆட் டாக்ஸ் டிஎஸ்டி, அடுத்து மீட்டா டாக்ஸ். ஆட் டாக்ஸ் டிஎஸ்டி வந்து குடுக்கறதுக்கு பெஸ்ட். ஆஃப்டர் அப்ரூவல்க்கு அப்புறமும் பப்ளிஷருக்கு அது யூஸா இருக்கும். இந்த மெத்தட சூஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம இதுக்கு தனித்தனி பிளகின் இல்லாம WordPressல ஒரே பிளகினா யூஸ் பண்ணிக்கலாம். பிளாகரா இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ பிளாகர்னா. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். ஆட்ன்னு சொல்லிட்டு பிளகின் செக்ஷன்ல டைப் பண்ணாலே தெரியும். இந்த பிளகின் தான். அதை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஆக்டிவேட் குடுத்துங்க. இதை ஏன் நான் சூஸ் பண்ற சொல்றேன்னா, இது ஒண்ணுலயே வந்து நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதுல வந்து ஒரு 16 பிளாக் குடுத்திருப்பாங்க. அதுலயே நம்ம வந்து ஆட் செட்டப் பண்ணிக்க முடியும். மேனுவல் ஆட். இதுல வந்து கீழ வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதுலயுமே ஆட் டாக்ஸ் டிஎஸ்டியும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி 16 பிளாக் இருக்கு பாருங்க. 16 ஆட் வந்து நம்ம எங்கெங்க வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கனாலே அந்த ஆட் டாக்ஸ் டிஎஸ்டியோட ஃபைல் எங்க கொடுத்துட்டு இது மேல இருக்கு பாத்தீங்களா கிரீன் கலர்ல இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ வந்து இது எப்படி நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்னா, நம்மளோட டொமைனுக்கு எங்காண்டால ads.txt அடிச்சீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பப்ளிஷர் ஓகேவா? ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். ஏன்னா நமக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லையா ஃபைல் ஷோ ஆச்சு இல்லை அதனால ஓகேவா? இப்போ தான் ரெக்வஸ்ட் ரிவ்யூ கீழே இருக்க பாருங்க. இதை நம்ம கிளிக் பண்ணால் தான் சைட் வந்து ரெக்வஸ்ட் போயிருக்கு. இதுக்கப்புறம் செக் பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. கீழே இருக்கிறது ஒரு 3 ஆப்ஷன். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பு, யூகே, அடுத்து சுவிட்சர்லாந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஏடு ஷோ ஆகணும், கூகுளோட ஆட் எந்த ஆடு ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாலிசி இருக்கு. அதை நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட டீட்டெயிலாக பண்ணலாம். நான் என்னோட AdSense பிளேலிஸ்ட்ல இதை பற்றி டீட்டெயிலாக கூட கொடுத்துருக்கிறேன். இப்போதைக்கு ரிமெம்பர் லேட்டர் கொடுத்துடலாம். ஓகே லேட்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து ஹோம் பேஜ்க்கே போவோம். ஓகேவா? குழப்பம் வேண்டாம் அதிகமா. இது ஒரு சின்ன ஒர்க் தான், எல்லாருமே செய்யலாம். இங்க வந்துருச்சு பாருங்க. இதுல வந்து கூகுள் என்ன பண்ணுதோ அதையே நம்ம கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ எடிட் கூட கொடுத்து காட்டுறோம் பாருங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த எடிட் கொடுத்தா இந்த செக்ஷன்ல நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கூகுள் என்ன டிசைட் பண்ணுதோ அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் சிபிஎம் கிரேட்டட் பை கூகுள், அதாவது வந்து காஸ்ட் பர் மைல் அப்படின்னு சொல்லுவாங்க, காஸ்ட் பர் கிளிக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய டாபிக். ஓகேவா? அப்போ 3மே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சின்ன சின்ன எந்த ஒரு எரரும் இல்லாம ப்ராப்பரா பண்ணியிருக்கோம். நீங்க இப்போ கரெக்டா வந்து உங்களோட டேட்டா பார்த்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கரெக்டா சூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் வேலை முடிஞ்சுச்சு. இப்போ ஆட் செக்ஷன் கிளிக் பண்ணிருங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்து ஆட்டோ ஆட் நம்ம ஆன் பண்ணது இங்கே ஆன் இருக்கு பார்த்தீங்களா? மேலே பார்த்தீங்கன்னா பை ஆட் யூனிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆடு, இன்ஃபீட் ஆடு, இன்ன ஆர்டிகல் இருக்கும். டிஸ்பிளே கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு கோட் நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுறோம். QDP தானே ஃபர்ஸ்ட் ஆடுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கீழே வந்து ஆப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்கு. பிக்சரில் போயிட்டு மொபைல் விசிட்டருங்கிறதால 320 100 கொடுத்துட்டு ஸோ இந்த ஆட் கோட காப்பி பண்ணுறேன். நீங்க வீடியோ ஸ்லோவா வச்சே பாருங்க. ஓகேவா? இந்த பிளகின்ல 16 செக்ஷன் சொன்னோம் இல்லையா? இதுல கூட நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து எந்த செக்ஷன்ல எந்த இடத்துல வந்து வெப்சைட்ல ஆட் காட்டணும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம். பட் நான் வந்து ஜெனரேட் பிரஸ் தீம்ஸ் யூஸ் பண்றேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, அதுல ஒரு பை டிஃபால்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு எலமெண்ட்னு சொல்லிட்டு, அதுல ஹூக் செலக்ட் பண்ணிட்டா எந்த இடத்துல வேணுமோ நம்ம மேனலா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த பிளேஸ்மெண்ட்ல சென்டர் கோடு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆட் வந்து சென்டரா ஷோ ஆகுற மாதிரி அது டைப் பண்றது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். கோடு இது சின்னதா ஒரு HTML தான். இதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தா எந்த பிளேஸ்லன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதுல வந்து நான் ஆஃப்டர் நேவிகேஷனுக்கு கொடுக்குறேன். நேவிகேஷனுக்கு கீழே வர மாதிரி, அதாவது மெனு பாருக்கு கீழே வர மாதிரி கொடுத்துட்டு டிஸ்பிளே ரூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். டிஸ்பிளே ரூல்ஸ்ல என்டையர் சைடு கொடுத்தா பெஸ்டா இருக்கும். சைட் ஃபுல்லாவே ஒரு ஆட் செட் பண்ற மாதிரி பப்ளிஷ் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட் வந்து ஷோ ஆகிற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஒரே ஒரு ஆட் மட்டும் இப்போ மேனுவலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒர்க் தான். இந்த ஸ்பேஸ் வந்துச்சு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இல்லை. இதையுமே ரீலோட் பண்ணனா இப்போ நம்ம ஆட் செட் பண்ண அந்த சைஸ் இங்க காட்டுது பாருங்க. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் டன் கொடுத்துடலாம். நம்மளோட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாள்லேயே வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆட் வந்து நான் கிரியேட் பண்ண ஆட் யூனிட் இருக்கு. சைட் செக்ஷனில் போனோன்னா AdTags TST வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவலில் இருக்கு. சைட் வந்து ஆட் ஆயிடுச்சு. கெட்டிங் ரெடியில் இருக்கு. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனவொடனே அப்ரூவல் மெயில் வந்துடும். கரெக்டாக மார்ச் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8:40 வந்து 48 ஓகேவா? நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். நான் வந்து எப்பயுமே வீடியோ வந்து கூட பேசுவேன். இந்த டைம் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுறேன். அதனால தான் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். முன்னாடி பின்னாடி வாய்ஸ் போகும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு காசு கொடுத்து காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. கத்துக்கணும்னு கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணாலுமே அப்பப்போ அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சில பேர் எப்பயுமே வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு அதை சேல் பண்றாங்க. அந்த வீடியோ பார்த்து உங்களால வந்து ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கலாம். ஏன்னா ரெகுலர் அப்டேட்ல இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்லேயே வீடியோ பாருங்க. மேபி நார்த் இந்தியன் போட்டா கூட அந்த வீடியோ கூட பார்க்கலாம். நமக்கு எல்லா லாங்குவேஜுமே ஓரளவு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். நான் பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணல, அந்த சான்சஸ் வரும் இல்லையா? இதுலேயுமே மெயில் வந்துடும். எனிவேஸ் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தாலும் எவ்வளோ பேருக்கு ஃப்ரீயாக AdSense வந்து எடுத்து நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். எனக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுவேன். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அடுத்து வந்து டெலிகிராமில் கூட நீங்கள் எனக்கு ஐடியில் கரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்மளால கண்டிப்பாக முடியும். எவ்வளோ பேர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு காசு கொடுத்து கத்துக்கணும்னு சத்தியமா அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் ஒர்க். எனவே வீடியோ பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.